கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக கிறிஸ்தவ ஒழுக்கம் என்கிற பாடம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம், இது என்ன கிறிஸ்தவ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி. ஒழுக்கன்றது பொதுவானது தானே, அதுல என்ன கிறிஸ்தவ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒழுக்கம் பொதுவாய் பார்க்கப்பட்டாலும் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களுக்கு அது இன்னும் கூடுதலாய் அல்லது கூடுதல் கவனத்தோடு பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு, மாணவர்கள் பொதுவாகவே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், நல்லா படிக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு. ஆனா ஒரு ஆசிரியருடைய மாணவன் சொல்லும் பொழுது, ஒரு டீச்சருடைய பிள்ளை அப்படின்னும் பொழுது அங்கு அந்த ஒழுக்கமானது கூடுதல் கவனம் பெறுது. அதே போல ஒரு பாஸ்டருடைய பிள்ளை அப்படின்னும் பொழுது அந்த டிசிப்ளின், அந்த ஹோலினஸ்ன்றது கூடுதலாய் எதிர்பார்க்கப்படுது. அது போலதான் பொதுவாகவே ஒழுக்கம் என்பது காணப்பட்டாலும் அந்த கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது இன்னும் அதிக எதிர்பார்ப்போடு அதிக கவனத்தை ஈர்க்கிறது. அதுலதான் தனிநபர் ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், பொருளாதார ஒழுக்கம், அடுத்து ஆவிக்குரிய மற்றும் திருச்சபை ஒழுக்கம் என்ற பல தலைப்புகளின் கீழ் இந்த பாடங்கள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கும் சமுதாய ஒழுக்கம் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு ஆதாரமாய் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது அங்கு 2 காரியத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், அடுத்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் உலகத்தார் அல்ல, நம்ம உலகத்தார் வாழ்க்கை வாழல அப்படின்னும் பொழுது அப்ப நம்ம வேட்சி கிரகத்துல இருக்கிறோமா, வேற பிளானட்ல இருக்கிறோமா அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அது அதற்கான அர்த்தமோ பொருளோ அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நாம் வாழ்கிற இதே உலகத்துல, இதே சமுதாயத்துல, என்ன சமுதாயம், பலதரப்பட்ட மதத்தினர், பலதரப்பட்ட நம்பிக்கையை கொண்டவங்க, அல்லது பலதரப்பட்ட பாவிகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், துன்மார்க்கர் என்று எல்லோரும் கலந்து வாழ்கிற இந்த சமுதாயத்துல நம்முடைய ஒழுக்கமானது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்துல, நீங்க இந்த பூமிக்கு எப்படி இருக்கணுமா, உப்பா இருக்கணும். அடுத்து இந்த பூமிக்கு நீங்க இருளை கொண்டு வருகிறவர்களாய் அல்ல, வெளிச்சமாய் இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் புத்தகம் 12:18 நீங்க வாசிக்கும் பொழுது, கூடுமானால், அதாவது உங்களால் இயன்ற மட்டும் எல்லோரிடம் சமாதானமாய் இருங்கள். அப்ப இதை பார்க்கும் பொழுது நான் வாழ்கிற ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை தான் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அல்லது இந்த உலகத்திற்கு காட்ட போகிறது. ஆகவே கிறிஸ்தவம் தனி மனிதம் அல்ல, அது ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லது இயக்கம். இயேசு வெறும் ஆலயத்தை மட்டும் கட்டிட்டு தெருவுல சந்தையில நின்னு அவரு கத்திட்டு மட்டும் போயில்லைங்க, அவர் வாழ்ந்து காட்டி செஞ்சிருக்கிறார். அப்ப சமுதாய ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? நாம் வாழும் சமுதாயத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக ஒழுக்கமாய், அன்பாய், பொறுப்பாய் வாழ்வதுதான் அந்த சமுதாய ஒழுக்கம். இந்த உலகத்தை விட்டு போக அழைக்கப்படல, இந்த உலகத்திலேயே இருந்து வாழும்படி, வாழ்ந்து காட்டும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி என்றால் ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற ஒழுக்கத்தை விட அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஒழுக்கம் மிக 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 அவசியமாய் இருக்கிறது. சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, சரிங்க, நான் ஒழுக்கம் தவறுனா அல்லது நான் ஒழுக்கம் இல்லாம போனா என்ன ஆக போகுது? இதுல என்ன இருக்குது? எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்களா? எல்லாம் சரியா இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் பரிசுத்தமா இருக்கிறாங்களா? அவங்கவுங்க தப்பு பண்ணலையா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்துல நம்ம பார்க்கிறது, ஒருவேளை நான் இந்த ஒழுக்கத்தை இழக்கும் பொழுது, ஒழுக்கம் இல்லாமல் போகும் பொழுது நடைபெறுகிற முதல் காரியம், சபைக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறது. 2 பேதுரு 2:2 சொல்லுது, அவர்கள் நிமித்தம் சத்திய வழி தூஷிக்கப்படும். இப்ப கவனிங்க, இப்போ நான் தவறு செய்வதனாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, அது சபைக்கு ஒரு அவமானமாய் கருதப்படுகிறது. அடுத்து பாருங்க, சுவிசேஷம் தடைப்படுகிற ஒரு காரணம், 2வது காரணம், நானே சரியில்லைன்றப்போ, அல்லது நான் பேசுவது ஒன்று வாழ்ந்து காட்டுவது ஒன்றுன்றப்போ, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷத்தை அல்லது பரிசுத்தம் என்கிற சுவிசேஷத்தை, பாவத்திலிருந்து மீண்டு வருகிற ரட்சிப்பு என்கிற சுவிசேஷத்தை என்னால் எப்படி கொண்டு சேர்க்க முடியும்? அப்ப 2வது என்ன ஆகுதுங்க? சுவிசேஷம் தடைபடுது. 3வது ஒரு காரியத்தை கவனிங்கள். 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு.
அப்படின்னா இது என்ன அர்த்தம்? பொதுவாவே நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே நாங்க நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதாவது ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது இந்த சமுதாய ஒழுக்கம் இல்லாமல் போனா அந்த ஆசீர்வாதத்திற்கு தடை ஏற்படும். அப்ப ஒண்ணு நல்லா கவனிச்சுப்போம். நான் ஒருத்தன் சரியில்லைன்றதுனால அல்லது நான் தவறா இருக்கிறதுனால என்ன நடந்துற போகுது, என்ன ஆயிட போகுது அப்படின்ற எண்ணம் பல பேருக்குள்ள இருக்கு. முதலாவது சபைக்கு அது அவமானம், இரண்டாவது சுவிசேஷம் தடைபடும், எல்லாத்த விட மூணாவது ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ரொம்ப 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 கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்திலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து ஒரு சபையில அங்கம் வகிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிறவனுடைய வாழ்க்கையிலே சமுதாய ஒழுக்கம் என்பது அவ்வளவு மேலோங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு 7 தூண்களை குறித்து இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். தாங்கி பிடிக்கிற 7 தூண்கள் கிறிஸ்தவ ஒழுக்கத்தில. முதலாவது, இந்த சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்தவன் எதனால் அறியப்படுகிறான்னா, நம்பர் 1, குடும்பத்தின் மூலமாய். இஸ் a Christian family. குடும்ப ஒழுக்கம் முதலாவது தூண். என்னங்க? சமுதாய ஒழுக்கத்துல கிறிஸ்தவர்களுக்கு தாங்கி பிடிக்கிற முதல் தூண் குடும்ப ஒழுக்கம், ஃபேமிலி டிசிப்ளின். பாருங்க, எபேசியர் 5:22 இருக்கட்டும் அல்லது 6:1 இருக்கட்டும், அங்க என்ன போட்டிருக்கு? மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்மாரையை விட்டு வைக்கலங்க. சபையை கிறிஸ்து நேசித்ததை போல அன்பு ஆக மொத்தத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே, இந்த சொசைட்டில என் ஃபேமிலியினுடைய டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி? ஒரு குடும்ப ஜபம் இருக்கணும், ஒருவரை ஒருவர் மதிக்கணும், ஒரு பொறுப்புள்ள குடும்பமாய் காணப்படும். விளைவு, ஒரு உடைந்த குடும்பம் உடைந்த சமூகத்திற்கு அடையாளம். ஆனா நல்ல குடும்பமும் நல்ல சபையும் நல்ல சமுதாயத்திற்கு அடையாளம். நான் என் ஒரு ஃபேமிலி, என் ஒரு குடும்பம் கெட்டு போறதுனால உண்மை. இன்னைக்கு பாருங்க, விவாகரத்து கேஸ் அதிகமா இருக்கிற பட்டியல் அப்படின்னு எடுத்துப்போமே, டிவோர்ஸ் கேஸ் சொல்லுவாங்களா, அதிகமா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கதான் இருக்குது? குடும்பத்துல இருக்கு. அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருக்கு. கிறிஸ்டியன் கப்பிள்ஸ் நாங்க ஜெபித்து இணைத்து வைக்கும் பொழுது என்னன்னு சொல்றாங்க பரிசுத்தவான்கள்? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலையே. அப்போ யோசுவா ஒரு தீர்மானம் எடுக்கிறார் பாருங்க. அதான் சரியான உதாரணம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செய்வேன். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சமுதாய ஒழுக்கத்திலே கிறிஸ்தவர்களின் பங்கு முதலாவது அவர்கள் குடும்ப ஒழுக்கத்திலே இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவன் எப்படி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மனைவி எப்படி இருக்க வேண்டும், அல்லது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தினர் எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பல தரப்பட்ட மதத்தினர் அல்லது ரட்சிக்கப்படாத புறஜாதி ஜனங்கள் நடுவே வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வீடு, கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் தூணாய் இருக்கிறது. இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்துல ஒரு ஒழுக்கம் பார்த்தா பேச்சு ஒழுக்கம், a speech discipline. எபேசியர் 2:29 இப்படி சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கூடுதலாய் யாக்கோபு 3:2 இப்படி சொல்லுது, நாவை அடக்குகிறவன் பூரண புருஷனாயிருக்கிறான். பாருங்க, அடுத்து இந்த சமுதாய ஒழுக்கத்திலே ஒரு கிறிஸ்தவனை தாங்கி பிடிக்கக்கூடிய இரண்டாவது தூண் என்னன்னா, நாம பேசுற வார்த்தைகள். வதந்தி பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஆசீர்வதிக்க மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நான் எங்கெங்க பேசுறேன்? நான் வேலைக்கு போறதுக்கும் வரத்துக்குமே கரெக்டா இருக்கு. முன்னாடி எல்லாம் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பேசினாங்க, டீ கடையில பேசினாங்க, கூடி கூடி பேசினாங்க. அதுக்கு நேரம் இருந்தது, சூழ்நிலை இருந்தது, அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்தா. ஆனா இப்ப அப்படி இல்லையே. எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இப்ப முழுக்க முழுக்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ட்விட்டர் மூலமா பேசுறது, பேஸ்புக் மூலமா பேசுறது, வாட்ஸ்அப் மூலமா பேசுறது, ஒருவரை கிண்டல் கேலி செய்யறது. அப்போ உன் நாவு மற்றவனை கட்ட வேண்டுமே தவிர
அதாவது ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தினால், ஆவிக்குரிய வாழ்க்கையினால் கட்டி எழுப்ப வேண்டுமே தவிர களைத்து போடுகிற வண்ணமாய் நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, ஒரு கிறிஸ்டியனா வந்துட்டு எப்படி பேசுறீங்களே, அப்படித்தானே வருது. இந்த சொசைட்டி நம்மள எப்படி பாக்குது? ஒரு கிறிஸ்தவனா எப்படி பேசுவான்? பொறுமையா பேசுவான், அன்பா பேசுவான், இரக்கத்தோட பேசுவான், அல்லது ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க, பெருமையா பேச மாட்டாங்க. ஐயோ, அவங்க கிட்ட எல்லாம் அந்த பெருமைலாம் இல்லைங்க. இப்படித்தான் பார்த்து 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 கிறிஸ்தவ சமுதாயம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஒழுக்கம் என்பது இரண்டாவது பேச்சிலே இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் என்னது? வேலை மற்றும் பண ஒழுக்கம், ஒர்க் அண்ட் மணி டிசிப்ளின். கொலேசியர் புத்தகம் 3:23 சொல்லுது, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஆமென். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நீ எதை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும், நீ வேலை செய்யறியோ, பிசினஸ் பண்றியோ, அல்லது சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள், ஒரு இடத்துல போய் அடங்கியிருந்து வேலை செய்கிறவர்கள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கிறிஸ்தவ வேலையாளாய் அல்லது கிறிஸ்தவ தொழிலாளியாய் அல்லது கிறிஸ்தவ பணியாளராய் நாம் காணப்படும் பொழுது அங்கு நம்மிடத்தில் கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறார்கள். அது அந்த எஜமானுக்காக, அந்த ஓனருக்காக நான் பணத்தை கையாடுறேன், அதை பண்ற, இதை பண்றலாமா? ரோமர் 13:7 சொல்லுது, எல்லோருக்கும் செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள், வரி உள்ளவனுக்கு வரி, கடமை உள்ளவனுக்கு கடன். அப்படிதான் என்ன அர்த்தங்க? ஒருத்தர் வேலை செய்யறாரு, சின்ன வேலை தான், சின்ன வேலை பெரிய வேலைன்ட்டுல வேலை தான். அந்த வேலையில லஞ்சம் வாங்காம, ஏமாற்றாம, திருடாம, நேரத்திற்கு வேலைக்கு போறது, முதல்ல வேலைக்கு போறது. நீங்க தீமோத்தேயுல பாருங்க, உங்கள யாராவது ஒருத்தன் வேலைக்கு போகாம இருந்தா அவன் சாப்பாட்டுல கை வைக்க. பவுல் சொல்றாரு, நிருபத்துல சொல்றாரு, அவன் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ சமுதாயத்துல கணவன்மார்கள், பிள்ளைகள் வேலைக்கு போகாம, பணத்தை குறித்து சரியான ஒரு தெளிவில்லாம, கடன் வாங்கி வச்சுக்கின்னு தேவநாமத்தை தூஷிக்க பண்ணிட்டு வீடேறி வந்து 4 பேர் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி, அப்படி அங்க வசனம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாயின்னு சொல்லுது. பாருங்க, அந்த காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இவர்கள் உண்மையானவர்கள் என்று உலகம் சொல்லணும். பரவாயில்ல, அவர்கிட்ட கொடுங்க, அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் பத்திரமா பார்த்துப்பாரு, நீங்க அவரை நம்பி கொடுக்கலாம், அவர் ஏமாத்த மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு அந்த உலகம் எதிர்பார்க்குது. அப்ப சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம்னா என்ன அர்த்தங்க? மூன்றாவது விஷயம் அந்த வேலை மற்றும் பண ஒழுக்கத்துல. நான்காவது பாத்தீங்கன்னா சமாதான ஒழுக்கம், பீஸ் டிசிப்ளின். பீஸ் டிசிப்ளின், சமாதானம். நீங்க வசனம் மத்தேயு 5:9 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் சமாதானம் பண்றாங்களோ அவங்க பாக்கியவான். காரணம், அவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரர்களாய் அவர்கள் கருதப்படுகிறார்கள். ரோமர் 12:18 நம்ம ஏற்கனவே வாசித்தான், உங்களால் இயன்ற மட்டும் எல்லாரோட சமாதானமா இருங்க. நான் தான் சண்டைக்கு காரணமா இருக்கிறனால, சண்டை வந்தா முதலில் யார் மன்னிப்பு கேட்கிறாங்க அல்லது பிரச்சனையை பெரிதாக்காத நபர் யார்? இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிற வீட்டை சுத்தி பிரச்சனை. இதுல வேற ஜப குறிப்பு வேற. எனக்கு அந்த ஏத்த வீட்டுக்காரன் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அவன் இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், அவன் என் வேலைக்கு விரோதமா எழும்பிட்டான், அவன் என் லேண்டுக்கு விரோதமா நிக்கிறான், என் வீட்டுல குப்பைய கொட்டுறான், என் வீட்டுல தண்ணியை திறந்து விடுறான். இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம அவங்களோட சமாதானமா இருக்க முடியுமாங்க? அந்த சமாதானம் அங்க இல்லாமல் போகிறது. சொல்ல போனா அந்த சமாதானம் அங்க கெட்டு போயிடுச்சு. There is no peace. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்க ஆபிரகாம் லோத்துக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது அதை தவிர்க்க பார்க்கிறார் ஆபிரகாம். ஆதியாகமம் 13:8 சொல்றது, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். நோ, வேண்டாம். எதுக்கு வாக்குவாதம்? வேண்டாம். நீங்க என்னைக்கு ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று அதை தவிர்த்து தள்ளி முடிவெடுக்கிறீர்களோ அன்னைக்கு அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். நான் 5வது ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு உதவி செய்யறதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், சர்வீஸ் டிசிப்ளின். கலாத்தியர் 6:10 சொல்லுது, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கேற்றபடி
எல்லோருக்கும் நன்மை செய்ய கடவும். இன்னொரு விஷயம், கிறிஸ்டியன் லைஃப் இட்ஸ் நாட் ரிசீவிங், இட்ஸ் a கிவிங் சொல்லுவாங்க. பெற்றுக்கொள்வது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, நிறைய நேரங்கள்ல கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நாம எப்படி கொடுக்கிறோம், எந்த வகையில கொடுக்கிறோம், எதை கொடுக்கிறோம்? நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருத்தல் பாவம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை குறித்து சொல்றது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப இன்னைக்கு நான் நன்மை செய்யலன்னா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். சில பேர் யோசிக்கிறாங்க, நான் எனக்கே யாராவது நன்மை செய்யணும், எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும், நான் போய் இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னா அது எப்படிங்க இது சாத்தியமாகும்? என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லு இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, நோயாளிகளுக்கு, இவர்களுக்கு எதை ஒன்றை நாம் செய்கிறோமோ அதை கடவுளுக்கே சொல்லுதுங்க. மத்தேயு 25:40, இந்த சிறியரில் ஒருவனுக்கு செய்தீர்கள், அது எனக்கே செய்தீர்கள். பெரும்பாலும் பாருங்க, ட்ரஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், சர்வீஸ், கிறிஸ்டியானிட்டின்றது லவ் அண்ட் சர்வீஸ், அன்பும் சேவையும். இதுதான். அன்னை தெரேசாவை இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியலன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவங்கன்றதுனால இல்ல, அவர்களுடைய சேவையால. இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிறிஸ்தவ மிஷனரிகள் வணங்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், அல்லது கிறிஸ்தவ மிஷனரிகள் பெயர்கள் நிலைத்திருக்குதுன்னு சொன்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்டதனால மாத்திரமல்ல, அவர்கள் செய்திருக்கிற சேவையின் நிமித்தமாய். சோ ஆண்டவரை போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நீங்க ஆதி அப்போஸ்தலர் பணத்தினா தர்ம பணத்தை சேகரித்தார்கள். நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, நன்மை செய்திருக்கிறாங்க. ஆறாவது காரியம் நீங்க பார்க்கும் பொழுது, சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற ஒழுக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிட்டிசன் டிசிப்ளின். நான் முதலாவது இருந்து உங்களுக்கு சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. குடும்ப ஒழுக்கம், ஃபேமிலி டிசிப்ளின், பேச்சு ஒழுக்கம், வேலை மற்றும் பண ஒழுக்கம், சமாதான ஒழுக்கம், உதவி செய்வதில் ஒரு ஒழுக்கம். இப்ப ஆறாவது சொல்றேன், சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற ஒழுக்கம். பாருங்க, இன்னைக்கு ரெண்டு தரப்பு மக்கள் இருக்கிறாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆண்டவருக்கு பதில் சொன்னா போதும், நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிச்சா போதும், நான் ஆண்டவர் பாக்குறாரு, நான் ஆண்டவர் பார்வையில கரெக்டா இருக்கிறேன். அப்போ இந்த உலக பிரகாரமான சட்டத்தை இயற்றி தவறு நடக்க கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏற்றப்பட்டவங்க முட்டாளா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கு? ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஒபீடியன்ஸ். எனக்கு அது தேவைங்க, எனக்கு அது தேவை. எந்த மனுஷனும். அப்போ கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறது? ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு டிராபிக் விதியை மதிக்கிறது, சரியா வரி கட்டுறது, சுத்தமா வச்சுக்கிறது, பொது சொத்தை பாதுகாப்பதும் அல்லது பாதுகாக்கிறோமோ இல்லையோங்க, சேதப்படுத்தாமல் இருப்பது. உதாரணத்துக்கு இந்த ஓட்டு போடுறது. சில பேர்லாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் தமக்கு சித்தமான ஆட்சியை கொண்டு வருவார், ஆளுகையை கொண்டு வருவார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார், ஆனா நான் ஓட்டு போட மாட்டேன். இது எந்த வகையில ஒரு டிசிப்ளினா இருக்கும், சட்ட ஒழுங்கா இருக்கும்? மதிக்கணும். அதிகாரிகளை, மேலான அதிகாரம் உள்ளவர்களை மதிக்கணும். சில பேர் பாருங்க, தனக்கு பிடிக்காத ஒரு நபர் ஆட்சி செய்கிறாரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொறுப்புலையோ பதவியில இருக்கிறாரா, அவரை அநாகரிகமா பேசுவது, இது கடவுளுடைய பார்வைக்கு தவறான ஒன்று. அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கமாகவோ அல்லது நல்ல சமுதாய ஒழுக்கமாகவோ கருதப்படாது. சோ நமக்குன்னு தனி சட்டம்லாம் எதுவும் இல்லை. இந்த உலகத்தோடு வாழும் பொழுது அந்த உலகத்தின் சட்ட திட்டங்களிலே நாம் கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தை காண்பிக்க வேண்டும். கடைசியா ஒரு தூண் பாத்தீங்கன்னா, 7 தூண் சொன்னல, சாட்சி ஒழுக்கம், விட்னஸ் டிசிப்ளின். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 6 விஷயமும் நான் கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அது சாட்சியாய் தெரியும். உதாரணத்துக்கு 1 பேதுரு 2:12 எப்படி சொல்லுது? 1 பேதுரு 2:12, அஞ்ஞானிகள் நடுவிலே உங்கள் நடக்கையை நல்லதாக காத்துக்கொள்ளுங்கள்.
பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியாது. நல்லவங்கன்னு சாட்சி பெற முடியாது. பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், யோகியர்கள், தவறே செய்யாதவர்கள். ஆனா வேதம் சொல்லுது நாம் அப்படி சாட்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கை தான் முதல் பிரசங்கம். குடிப்பது, சண்டை போடுவது, பொய் சொல்லுவது, தகாத வேலைகளை செய்வது, இது மிகப்பெரிய சுவிசேஷ வேலையை நம்முடைய ஜீவியத்திலே தடையை கொண்டு வருகிற ஒரு காரியம். முதல்ல அவரே சரியில்லை, அவர் சாட்சியே சரியில்லை. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுதுங்க? நீங்க பரிசுத்தாவினால பலப்பட்டு சாட்சி சொல்லுவீங்கன்னு போட்டிருக்குதா? சாட்சியா வாழுங்கள்னு கொடுத்திருக்கிறாரா? இல்ல, அருமையான வார்த்தை பாருங்க. நீங்க சாட்சி சொல்லணும், உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் போய் எனக்காக நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருக்காரா? இல்ல. இல்ல, சாட்சியா வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. சாட்சிகளாகவே இருப்பீர்கள், சாட்சிகளா இருப்பீர்கள், இருப்பீங்க நீங்க. அப்ப இது கட்டளையும் இல்ல, ஆலோசனையும் இல்ல, ஆசீர்வாதம், பிளஸிங். நீங்க சாட்சிகளாகவே இருப்பீர்கள். எல்லா நேரத்திலும் நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள். இன்னொரு அழகான ஒரு வசனம் இருக்குங்க, மத்தேயு 5:16. உங்கள் நல்ல கிரியைகள், உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய சாட்சியை பார்த்துப்பா, கிறிஸ்தவனா இப்படி இருக்கணும்பா, ஒரு கிறிஸ்தவர்னா இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி பேசணும். பொதுவாவே கிறிஸ்தவர்களுக்கு சாட்சி எப்போ வரும் பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவரை குறித்த சாட்சி அவர் வாழும் பொழுது வருமா, மரித்த பிறகு வருமா? மரிச்சிட்டு அப்புறம் அந்த பெட்டிக்கு முன்னாடி நின்னுகிட்டு, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு முன்னாடி நின்னுகிட்டு இவ்வளவு அழகா சாட்சி சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன், ரொம்ப அன்பான மனுஷன், நல்லா விட்டு கொடுக்கிற மனுஷன், எல்லாரையும் நேசிக்கிற மனுஷன், எல்லாருக்கும் பிரியமான மனுஷன், யாரையும் தப்பா பேச மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, பதட்டப்பட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, எப்படியோ சொல்லுவாங்க. ஆனா அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் இருக்க மாட்டாரு. இதே வாழும்பொழுது அந்த சாட்சியை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாட்சி எப்படி இருக்கும் தெரியல, அந்த சாட்சி என்ன விதமா இருக்கும் நமக்கு தெரியல. ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த பாடத்திலே கவனிக்க வேண்டியது அந்த சாட்சி ஒழுக்கத்தை குறித்து. சரி, அப்போ வேதம் அடுத்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ற, சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு 3 பிம்பத்தை காணும். பிம்பம்னா தான் ஒரு ரிஃப்ளெக்ஷன். இத போல இருங்க, இத போல இருங்க. எதை போல? நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு 5:13. உப்பு, உப்பு. பாருங்க, ஒரு உப்பினுடைய குணம் என்ன? ஒரு பொருளை அழுகாமல் காக்க வைக்கவும் கசப்பையும் சுவையாக்கவும் அந்த உப்பால முடியும். ஆக மொத்தம் அந்த உப்பினுடைய தன்மையே அதன் சாரத்துலதான் இருக்குது. அந்த சாரமற்று போனால் அது என்ன ஆகுமா? உப்பையில கொட்டப்படும். அதனால இன்றைக்கு நாம் இந்த வேத பாடத்திலே குறிப்பாக இந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்தின், சமுதாய ஒழுக்கத்திலே நாம் எப்படிப்பட்ட பிம்பத்தை பிரபலிக்க வேண்டும்னா உப்பை குறித்து சொல்லுகிறேன். அடுத்து நான் சொன்னது போல 5:14 வெளிச்சம். இருட்டிலே ஒரு வழி காட்டுகிற அல்லது ஒளிந்திருக்க கூடாத. பாருங்க, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. இருளை பிசாசு தன் மறைவிடமா வைத்திருக்கிறான், ஆனா வெளிச்சம் தேவனுக்குரியதா இருக்கு. இருள் தவறான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை அல்லது கெட்ட காரியங்களை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அடையாளமா இருக்குது. ஆனா வெளிச்சம், அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். So we are all light, light. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், வசனம் சொல்றது தானியேல் 12, வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. நிச்சயமாகவே பிரகாசிப்பார்கள், என்றென்று பிரகாசிப்பார்கள். எல்லாத்தை விட 5:14 சொல்லுது, மலை மேல் இருக்கும் பட்டணம் அல்லது நகரம். உப்பு, வெளிச்சம், நகரம். மலை மேல் இருக்கும் ஒரு ஊர் மாதிரி யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத, பார்வைக்கு மறைவான அல்ல, பார்வைக்கு தெரியத்தக்க வகையில். பாருங்க, ஒரு சமுதாயத்துல அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடான காரியம் நடந்துருச்சுன்னா அந்த தெரிகிற அளவுக்கு வாழ முடியுமாங்க? இல்ல. ஒரு மறைவான ஒரு நகரமாய், அதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆகவே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க பார்த்தா, இந்த தேசத்திற்கு உப்பாய் இருக்கும்படி, வெளிச்சமாய் இருக்கும்படி, நகரமாய் இருக்கும்படி. ஆகவே இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அக்கம் பக்கம் அக்கறைன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனையும் கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு பொது நலம், ஒரு ஊரு, கோவில், குளம், சாலை சுத்தம் செய்ய ஏதாவது நம்மளால முடிஞ்சது உதவி செய்யணும்.
இளைஞர்களுக்கு முன்மாதிரியா, குடியிலிருந்து, போதையிலிருந்து, சண்டையை விட்டு விடுறது மூலமா இளைஞர்களுக்கு முதுமாதிரியா. எல்லாத்தையும் விட பாஸ்டர், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அட்லீஸ்ட் ஜெபம் பண்ண முடியுமா? ஊர் தலைவர்களுக்காக, காவல்துறைக்காக, சட்டத்துறை, நீதித்துறைக்காக, ஒவ்வொரு துறைக்காக, தமிழக முதல்வருக்காக அல்லது எம்எல்ஏ எம்பிக்களுக்காக, பிரதம மந்திரிக்காக, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை, ஒரு நற்பண்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் அவைகளை கடைபிடிக்கும் பொழுது ஒரு நல்ல கிறிஸ்தவ சமுதாயத்தை மக்களாய் நாம் காணப்படுவோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்க கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்தின் வாலிபர்கள், யூத குல வாலிபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அங்க போனாலும் இவர்கள் சிறையின் வாலிபர்களாய், கைதிகளாய் இருந்த பொழுதும் சரி, அல்லது பிரதானிகளாய், மந்திரிகளாய், தலைவர்களாய் உயர்த்தப்பட்ட பொழுதும் சரி, அவர்கள் பாபிலோனியர்களாய் அல்ல. அதான் கவனிக்கணும். அவர்கள் இன்னும் யூத குல நற்சாட்சி பெற்ற சிறந்த வாலிபர்களாய், அதாவது யெகோவாவை, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயமாய் தான் அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இதை நாம் முன்மாதிரியே வைக்க வேண்டும். ஆகவே நாம் பேசும் சுவிசேஷத்தை நம் வாழ்க்கையில் அலங்காரமாய் காண்பிக்க வேண்டும். உலகம் பைபிளை வாசிக்காதுங்க, ஆனா உன்னதான் வாசிக்கும். உலகம் பைபிளை வாசிக்காது. அந்த பைபிளை வாசிச்சு அதன்படி நடக்கிறாங்க பாத்தீங்களா? ஆகவே அவர்களை, அதாவது நம்மை தான் இந்த பைபிள் என்ன பண்ணுங்க, வாசிக்கும். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, நாம மாறினா போதுங்க. நீ மாறினால் உன் வீடு மாறும், உன் வீடு மாறினால் இந்த ஊரே மாறும். அதனால இனி ஒரு தடவை நான் இந்த ஒரு கிறிஸ்டியன் சொசைட்டில இருக்கவங்களை பாருங்க, இருக்கிற கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற கெட்ட குணம், அவங்களே குறை சொல்லிப்பாங்க. இப்ப கூட பாருங்க, சோசியல் மீடியாவை திறந்து பாருங்க, யூடியூபை திறந்து பாருங்க, இந்த ஊழியக்கார் சரியில்லை, அந்த ஊழியக்கார் பேசுறது சரியில்லை, இவரு தப்பு பண்றாரு, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, எவ்வளோ வார்த்தைகள், கேட்க முடியாத காரியங்கள் தப்புங்க. அப்படி குறை சொல்ல, குற்றம் கண்டுபிடிக்க நாம் அழைக்கப்படவில்லை. அது என்ன ஆகும்? மல்லாக்க பத்துக்கிட்டு எச்சில் துப்புறது போலவும், கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்லெறியது போலவும் சமம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம கிறிஸ்தவ ஜனங்கள் அப்படி ஒருவேளை உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோ, அப்படிப்பட்ட நபர்களோ, தனிநபர்களோ தெரியுறாங்களா? அவர்களை கணக்கு கேட்கவோ, நியாயம் தீர்க்கவோ கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. அதற்கு பதில் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக திறப்புல நிற்போம், அவர்களுக்காக தேவ சமூகத்துல மன்றாடுவோம். அப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாய் ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதுதான் முக்கியம். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதைக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் என்கிற விதை, இயேசு என்கிற விதை, இன்றளவும் 2000 ஆண்டுகளை கடந்தும் சகல உலகத்திற்கும் அது கொண்டு போகப்படுகிறது என்றால் ஒரே ஒரு காரணம், அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்டியன் சொசைட்டி, ஒரு கிறிஸ்தவ சமுதாயமானது முன்மாதிரியா இருந்திருக்கிறதுனால நான் சொல்லியிருந்த அந்த 7 வகையான தூண்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. குடும்ப ஒழுக்கத்தில, பேச்சு ஒழுக்கத்தில, வேலை பண ஒழுக்கத்தில, சமாதான ஒழுக்கத்தில, உதவி செய்யும் ஒழுக்கத்தில, சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற ஒழுக்கத்தில, சாட்சி ஒழுக்கத்தில காத்து கொண்டிருக்கிறபடினால சபை அவமானப்படாதபடிக்கு, சுவிசேஷம் தடைபடாதபடிக்கு தேவ ஆசீர்வாதத்தினாலே நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்பதை பார்க்கும் பொழுது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேருவார்கள். ஆகவே இந்த காலத்திலே ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு அல்லது கிறிஸ்தவ சமூகமானது கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.